செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களை, இந்த 2025 வருடம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாகத்தான் இருக்கிறது. நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியில் இருக்கின்ற கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து விலகுகிறார். உங்கள் ராசிக்கு பார்வையிட்டு கொண்டிருந்த அந்த ராகு பகவானும் மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அந்த ராசியிலிருந்து விலகி 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு கூட தொழில்துறையில் மாற்றங்கள் நிகழுமே தவிர தொழில் இல்லாமல் நிச்சயமாக போகாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக 10லே குருபகவான் வருவது பதவியை கெடுக்கும் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் பதவியை மாற்றும் என்பதுதான் உண்மை. பதவியை கெடுக்காது, மாறாக பதவியில் இட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கண்டக சனியாக இருந்து பார்வையிடுகிறார். கண்டக சனி என்றால் கண்டம் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டக சனி என்றால் எந்த காரியத்தையும் திருஷ்டியினால் தடைபடும் என்று தான் பொருள். அந்த காரியத்திற்கு தான் கண்டம் தவிர உங்களுக்கு அல்ல. தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே எந்த முயற்சியிலும் முதலிலே நடைபெறாது, அதாவது வெற்றி பெறாது. 2வது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி முதல் ஏற்படுகின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அதை முன்னமே வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதுவும் சொல்லாமல் இருந்தால் தானாக உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல இடமாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலை பெறுவார்கள். இந்த வருடம் நீங்கள் எதை பயிரிட்டாலும் பெரிய பிரச்சனைகள் வராது. நல்ல மகசூலை பெறுவீர்கள். முக்கியமாக மஞ்சள், கிழங்கு ஆகியவற்றை பயிரிடுபவர்கள், அதாவது பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய பொருட்களை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். நல்ல தன வருவாயை பெறுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இல்லத்தரசிகள் நல்ல யோகத்தை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். ஒருவருக்கொரு ஆதிக்க சக்தியாக விளங்குவீர்கள். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசுங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் நடத்த பெறுவார்கள். மேலும் பிரைவேட் தொழிலில் ஈடுபட்டவர்கள் இடமாற்றத்திற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியம் கரு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்து நல்ல அம்சத்துடன் குழந்தை பிறந்து நல்ல யோகம், நல்ல முன்னேற்றம் அனைவருக்கும் கிடைக்கும். அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு நல்ல காலங்கள், அதாவது கன்னிராசி நல்ல காலங்கள் என்று பார்த்தால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பம் 1/1/2025 முதல் 14/5/2025 வரை நல்ல குருபலம் உள்ள காலம். அடுத்து மீண்டும் ஒரு குருபலம் என்பது குரு அதிசாரமாக செல்லும் போது, அதாவது கடகத்தில் செல்லும் போது 18/10/2025 முதல் 5/12/2025 வரை நல்ல காலங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும்
திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். அதுவும் அதிசாரமாக செல்லக்கூடிய 18/10/2025 பிறகு 48 நாட்களுக்கு நீங்கள் எதிர்பாராமலேயே சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகளை செய்யலாம், அது நடக்கும். மேலும் புதிய வாகனங்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் புதிய வாகனத்தை தான் வாங்க வேண்டும் தவிர பழைய வாகனம் வாங்கக்கூடாது. பழைய வாகனம் வாங்கினால் அதிகமாக ரிப்பேர் ஆகும். அடுத்து கேதுவும் உங்களுக்கு நன்மை தர இருக்கிறார். கேதுவினால் நன்மை பெறக்கூடிய அந்த காலகட்டங்கள் 18/5/2025 முதல் 31/12/2025. இது ராகுகேதுவினால் நன்மைகள் பெறக்கூடிய காலங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் பெருமாளையும் 3 தெய்வங்களையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் கன்னிராசிக்கு அதிபதி புதன் அவதார விஷ்ணு கிருஷ்ணர் என்று கூறுவார்கள். ஆகவே குருவாயூர் சென்று குருவாயூரப்பனையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள். அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு சனி பேச்சு ஆன பிறகு, அதான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்குது. அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே நீங்கள் அவசியம் அந்த தேதிக்கு பிறகு, அதாவது 14/5/2025 பிறகு தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வரணும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. மொத்தமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 65% நன்மைகளை பெறுவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கன்னிராசி. 12 ராசிகளில் அபூர்வமான ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கன்னிராசிக்கு பொருந்தும். ஏன் இந்த அபூர்வம்? காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ராசிக்கு ஒரு அபூர்வ நீதியும் அபூர்வ குணாதிசயமும் அபூர்வ சக்திகளும் உண்டு. ஒரே ராசியில் ராசிநாதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற அதிசயம் அபூர்வம் இந்த ராசியிலே நிகழும். புதன் பகவான் வித்தைக்கு பெயர் போன புதன் பகவான், வாக்குக்கு பெயர் போன புதன் பகவான், உலக ஞானத்திற்கு பெயர் போன புதன் பகவான், கணக்கிற்கு பெயர் போன புதன் பகவான் ஒரே ராசியில் ஆட்சியும் பெற்று எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற வீட்டில் உச்சம் பெறாது. இந்த புதன் பகவானுக்கு மட்டும், இந்த கன்னிராசிக்கு மட்டும் அந்த மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுவார், ஆனால் உச்சம் பெற மாட்டார். எந்த ஒரு கிரகமும் 9 கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற இடத்தில் உச்சம் பெறுவதில்லை. கன்னிராசிக்கு மட்டும் அந்த அபூர்வம் என்பது உண்டு. இப்போ அபூர்வ ஃபியூச்சர்ஸ் குணாதிசயங்கள் உண்டு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 ஏற்கனவே சொன்னோம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வரக்கூடிய ஒரு அபூர்வ ஆண்டாக இந்த ஆண்டு ஒரு அன்யூஷுவலான ஒரு இயர். ஒரே வருஷத்தில் 3 பயிற்சிகள் முக்கிய நிகழ்வுகள் வருகிறது. இதில் சனி பயிற்சி முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பெயர்வார். அது கன்னிராசிக்கு கண்டக சனியாக பார்க்கப்படுகிறது. இதுவரை 9ஆம் வீட்டிலிருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பெயர்வார். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசியில் இது நாள் வரை 1.5 ஆண்டுகளாக வாசம் செய்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் பெயர்வதும், உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் 6இல் பெயர்வதும் மிகப்பெரிய பாசிட்டிவான யோகமான ஒரு விஷயம். இப்ப கன்னிராசிக்கு என்னென்னலாம் நல்லது சாதக பாதக பலன்கள் வருகின்ற புத்தாண்டுல 3 பயிற்சியும் சேர்த்து அதற்குண்டான தீர்வுகளை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது, நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கன்னிராசியில் இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ எங்கேயோ இருக்கக்கூடிய இல்லை எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இன்னைக்கு கன்னிராசி 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 7இல் மாறும் கண்டக சனியாக வருகிறார். கண்டக சனி அப்படின்னோடனே நம்ம உள்ளதை உள்ளபடி உறக்க சொல்லக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆஸ்ட்ராலஜர். கன்னிராசி 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய சோகங்களை ஏற்படுத்துவார், சில துக்கங்களையும் தடைகளையும் ஏற்படுத்துவார்னு சொல்றது முற்றிலுமான பொய். கன்னிராசியில் சனி பகவான் ஆனவர் 11 ராசியிலும் இடம்பெறாத சுபத்துவத்தை கன்னிராசியில் உட்காரும் போதோ கன்னிராசியை பார்க்கும் போதோ பெற்றே தீருவார். கன்னிராசியில் கண்டக சனியாக வரக்கூடிய சனி பகவான் அது மோட்சஸ்தானமாக வருவதனால இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஆலய தரிசனங்கள், கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய அபூர்வ தெய்வங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யோக்கியதையும் தருவார். இது ஆன் த நெகட்டிவ் சைடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், கான்ட்ரவர்சிஸையும் ஏற்படுத்துவார். ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. ரொம்ப வருஷமா இருந்து வந்த கடன் தொல்லைகள், பண தொந்தரவுகள், கொடுக்கல் வாங்கல் பைசல்களில் இருந்து வந்த தகராறு, பஞ்சாயத்துகள், நோய் வாய்ப்பட்டு அதற்கு நிறைய பைசாவை செலவழிக்கிறது. எதுக்கு வேணா பைசா செலவழிக்கலாம். நோய்க்காக செலவழிக்கும் போது அதில் பிரயோஜனமும் இல்லை, வலியை வேற தாங்கணும், பைசாவும் செலவாகும், எந்த உருப்படியான வேலையும் செய்ய முடியாது, நம்மளை வேற ஒருத்தர் பார்த்துக்கணும். ஆக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு தான் சொல்கிறோம். அதில் அவஸ்தைப்பட்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தாண்டை சொல்லலாம். ஆக மறைமுக எதிரிகள், இவர்களுடைய தொல்லை, நேர எதிரி வந்தாலே கஷ்டம். மறைஞ்சு நின்று தாக்கக்கூடிய எதிரிகளை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகிறது? மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எதிரிகளுடைய சில சிம்டம்ஸை நான் சொல்றேன். உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பேசுவாங்க. உங்களை சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணுவார்கள். தேவையில்லாத உங்களுக்கு மற்றவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்துவார்கள். இது 3 அவங்களுடைய ஹேபிட்ஸா இருக்கும். 2, இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். இதனால் வரைக்கும் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். அது 1. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் 9லேருந்து 10க்கு வரும்போது நல்லது நடக்கும். எதுல நல்லது நடக்கும்? உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்கும். ஆனா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார். ஸ்வீட் டிஸ்டர்பன்சஸ் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வேலை வாங்குறது அவருடைய வேலை, ஆனால் அதை நயவஞ்சகமாக வாங்குறது தப்பு. வெளிப்படைத்தன்மையோடு வாங்குவது கரெக்டு. இது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகப்படியான வேலையை வாங்கக்கூடும், வெண்ண மாதிரி பேசி. அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தூரத்து பிரயாணம் பண்ணி மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் நிறைய எதிரிகள் புதுசாக உருவாவாங்க. அந்த எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகிட்டே வரணும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய 4 விஷயங்களை சொல்கிறோம். முதல்ல, தெரிஞ்ச விஷயங்களை கூட சில இடங்களில் தெரியாத மாதிரி போய்க்கணும். இது 1. புரிஞ்ச விஷயங்களையும் புரியாத மாதிரி நடந்துக்கணும். 2, ஆஹா எனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு கொஞ்சம் உற்சாகப்படுற மாதிரி மற்றவங்க முன்னாடி நடந்துக்கூடாது, கண் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3, வேலை செய்கிற இடத்துல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எதையும் எதிர்பார்க்காம 1 வருஷம் இருக்கணும். 5, எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது குடும்பம் 2ஆக சிதையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கோவப்பட்டுட்டு பேசிட்டு இந்த வார்த்தையை பேசிட்டாரே என்னுடைய கணவர், இந்த வார்த்தையை பேசிட்டாலே என்னுடைய மனைவி அப்படின்னு வருத்தப்பட்டு மனசு நொந்து போய் குழந்தைகள் அப்பா பக்கம் கொஞ்சம் அம்மா பக்கம் கொஞ்சம் அல்லாடக்கூடிய நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் பெத்த குழந்தைங்க எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அவங்க எதுக்கு அனுபவிக்கணும்? ஒரு கணவன் மனைவி பிரியலாம்,
ஏன் பிடிக்கலைன்னா விவாகரத்து கூட செய்யலாம், தப்பே இல்லை. ஒரு தாய் தந்தை பிரிவதோ விவாகரத்து செய்வதோ மிகப்பெரிய தவறு. குழந்தை பெத்தாச்சுனாலே மினிமம் 20 வருஷம் ப்ராஜெக்ட் சார் அது. அந்த நடுவில் நான் வந்து எந்த காரணத்துக்காகவும் நான் அதை உடைக்கிறேன்னு சொன்னால் அது பாவம். இதை மனசில் வச்சு செயல்படணும். இந்த 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வருவதனால வாகன மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடந்தே தீரும். சனி பகவான் சமசப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பதினால் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீண் பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈஸ்வரனை நினைச்சு நிறைய தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் தீர்வு. புதிய நட்புகள் நிறைய வரும், அதனால பிரச்சனைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணை மீது சந்தேகங்கள் அதிகமாக தோன்றும். இங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம். முதல்ல சந்தேகம் வந்தா யார் மேல சந்தேகப்படுறோமோ அவங்களோட நிம்மதி அடுத்தது தான் போகும், நம்ம நிம்மதி தான் முதல்ல போகும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம், அது டெம்பரரி தான், பர்மனன்ட் இல்லை. கட்டிடத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்பு முனை ஆண்டாக இருக்கும். பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண நிச்சயங்கள் நடத்தப்படலாம், திருமணங்கள் நிச்சயமாகலாம் இந்த ஆண்டுக்குள்ள. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வு மறுக்க முடியாத தீர்வு. திருநள்ளாறில் வீட்டிருக்கக்கூடிய, காரைக்காலில் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை கோவிலுக்கு போய் நல தீர்த்தத்தில் நீராடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்று அபிஷேகம் செய்து, சனீஸ்வரனுக்கும் அபிஷேகம் செய்து, தூண்ல இருப்பார் சனீஸ்வரன், அபிஷேகம் செய்து கருங்கோலை மலரை அவருக்கு சாத்தி, அதுக்கு பிறகு வெளியே வந்து வஸ்திரதானம், அன்னதானம் வழங்கும் போது ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும். 2, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும்பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும். இது எல்லாத்தையும் விட 3வது பிராயச்சித்தம்னு பார்த்தீங்கன்னா, அனாதை குழந்தைகள், பெண் குழந்தைகள், 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கல்வி உதவி, நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதவி, நீங்கள் பெரிய பணம் படைத்தவராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், கொடுக்கணுங்கிற மனசு வேணும். பணம் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பணம் செல்வதில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அப்படிங்கிற வாலியின் சொல்லிற்கேற்ப நீங்க வந்து கொஞ்சம் மனசு திறந்து அநாத குழந்தைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இந்த புத்தாண்டில் அமையும் என்று கூறி, என் உயிரினும் மேலான கன்னிராசி பெருமக்களே, மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கன்னி ராசிக்காரருக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள எப்படி இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்கள், வாழ்க்கை சம்பவங்கள், பலாபலன்கள் இருக்க போகுது கன்னி ராசிக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 ஒரு மாதிரியான ஒரு ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து சில மனக்குழப்பங்களையும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பங்குதாரர்கள், அது மாதிரி சில விஷயத்துல அப்படி ஒன்றும் ஒரு திருப்தியான ஒரு அமைப்புகள் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராகு 7ஆம் இடத்திலிருந்து எந்த ஒரு சுப பார்வையும் சுப தாக்கமும் இல்லாமல் பாவத்துவமா இருந்து சில தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அது எல்லா வயதினருக்கும் உள்பட, அதாவது இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடு வயதினர் என்று சொல்லப்படுகிற 40, 45, 50 வயசுக்குள்ள ஒரு வேலைக்கு போகக்கூடிய மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும், அந்த நம்ம வாழ்க்கையில யாரு வந்து நம்ம இமிடியட்டா சந்திக்கிறோமோ, அதாவது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அப்படி ஒன்று ஒரு அனுகூலமான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு சிச்சுவேஷனோ, ஒரு வாழ்க்கை சம்பவங்களோ வரவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. சில பேருக்கு ஒரு அந்நிய தொடர்பு வந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு சில ஸ்கேம்ல மாட்டியிருக்கலாம், சில பேர் தெரியாத நபர்களோட சேர்ந்து வாங்கி கட்டியிருக்கலாம், அதாவது பின்வலைகள் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6க்கு மாறி
ராசிக்குள்ளேயே கேது இருந்து குழப்பத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கொடுத்துட்டு இருந்த கேதுவும் 12ஆம் இடத்துக்கு போய் ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான மாற்றம். ஸோ மே 2025 இருந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. உங்களுடைய டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில டீல் பண்றவங்க மூலமா சில எதிர்ப்புகள், சில தோய்வுகள், சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நீங்க போகிறது. ஸோ கொஞ்சம் வேகமா செயல்பட போறீங்க. உங்க எண்ணத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க போகுது. தீர்க்கமா செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரப்போகிறதுங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் கன்னிராசிக்காரர்களுக்கு. குறிப்பா சொல்ல வேணும்னா முதல் 4 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நன்றாக உண்டு. அதே சமயத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய் எதிரி வம்புவர்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வந்து சில முயற்சிகளையும் சில அலைச்சல்கள், சில அதிகமான வேலை பளு, ஒரு மெயினான சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள உடனே செய்யக்கூடிய அமைப்பும் கொடுக்குது. ஸோ வாழ்க்கை கொஞ்சம் வேகமா போக போகுது. கடந்த ஒரு வருடமாக சில ரீசனுக்காக சிலதெல்லாம் செயல்படுத்த முடியாமல், மாணவர்கள் அவ்வளோ இறங்கி படிக்க முடியாமல் தொய்வா இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லத்தரசிகள் வந்து அவங்க நினைச்சது எதுவும் செயல்பட முடியாமல், தொழிலதிபர்கள் வந்து பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்த ஒரு அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம்லைன்ஸ்ல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோன் மூலமாக ஜெயிப்பது, ஒரு அபிவிருத்தி பண்றது, ஃபண்டிங் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சோஷியல் மீடியா மூலமா பெனிஃபிட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல குரு ராசியை 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது 10ஆம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லை. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். 4ஆம் வீட்டு ஆகிய தனுசையே குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா தாயார், இடம், வண்டி, வீடு, பூமி, இம்மூவபிள் அண்ட் மூவபிள் அசட் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது மாதிரி ரீதியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஒரு முன்னேற்றம் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குதுங்க. கடந்த ஒரு வருடமாக எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நம்ம முயற்சி எடுத்தாலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று நம்ம மன உளைச்சலும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு. ராகு கேது ராசியிலிருந்து விலகுவதும் 7ஆம் இடத்திலிருந்து விலகுவதும் ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்துல குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னி ராசிக்கு இருக்கு. ஸோ குரு பயிற்சியும் சாதகம், ராகு கேது பயிற்சியும் சாதகம். சனி 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால நீங்க வந்து பயந்து கொள்ள வேண்டியதில்லை, கண்டக சனி என்று நினைச்சுக்க வேண்டியதில்லை. அது என்னன்னா உங்களை வாழ்க்கையில இன்னுமே கொஞ்சம் ஓய்வா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் வேலை கடுமையாக செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும், டிலே இல்லாமல், போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் அன்னன்று செய்யக்கூடிய அன்றாடு செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செய்ய வைக்கும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போதே ஒழிய சனி வந்து ராஜயோகாதிபதி சனி கன்னிராசியை பார்ப்பதனால் பெரிய தவறு கிடையாது. சரி, எப்படி பார்த்து போனாலும் 24ல நீங்க போட்ட திட்டங்கள்லாம் 25ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பா லாஸ்ட் 8 monthsல நீங்க கண்கூட பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி ஒரு ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருப்தியான முடிவு, பலாபலன்கள், அது மூலமாக சில லாபங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள், வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு, எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து கொடுக்குறார். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஒரு அருமையான ஒரு 2025, அதாவது 24 கம்பேர் பண்ணுறப்போ 25ல் முதல் 4 மாதம் கம்பேர் பண்ணுறப்போ மே மாதத்திலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து முன்னேறதுக்கு என்ன வழியோ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கறது எப்பவுமே நல்லது தான். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவீங்க. மேலே உட்காந்துட்டு காலை மட்டும் நடச்சிட்டு இருக்கிறவங்க உள்ள குதிச்சு வாழ்க்கைங்கிற ஒரு ஆற்றில் ஜெயிப்பதற்கு என்னங்கிற எதிர்நீச்சல் போட அமைச்சிருவீங்க. அது மூலமாக அடுத்த 2026-27 நீங்கள் லாபம் பெறக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேல கண்டிப்பாக
கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ புதனின் நிலையும் பார்த்தீங்கன்னா மாதத்தோறும் மாறிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்தும் கொஞ்சம் பலாபலன்கள் வந்து மாசம் மாசம் மாறும். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்ககிட்ட இருந்த அந்த துரதிர்ஷ்டம் எதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த 2025 நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு விலகி போயாச்சு, பயிற்சியாகி போறாரு. இந்த 2025 மே மாதத்துல போறாரு. அதனால அந்த மே மாதம் கிடைக்கக்கூடியது மே மாதத்துல இருந்து தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 3 மாதத்திற்கு முன்னதாகவே உங்களுக்கு பலன்கள் மாறுபட ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா 1 வருட காலமாக உங்களுக்கு வேலையே கிடைக்கல. நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு மனசை போட்டு ஒரு ரணகலமா ஆக்கிட்டாரு அந்த கேது பகவான். நம்ம ஏண்டா, ஏன்னா நீங்க நினைச்சு விட்டது வேற, எப்படியாவது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாசிட்டிவ் எண்ணத்தோட தான் நீங்க விட்டீங்க. ஆனா உங்களையவே நெகட்டிவா மாத்திட்டாரு அந்த கேது பகவான். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகு பகவான் மனைவியினால கணவர்னால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. 2023 இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இழப்புகள், கணவன் மனைவி அதாவது தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை உங்களை மதிக்காத அளவிற்கு அந்த கன்னிராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டீங்க. பழசெல்லாம் சொல்லி நம்ம உங்களை 2025 வேதனைப்படுத்துறது பெரிய அளவுக்கு சாத்தியமா இல்லை. இந்த வருடத்துல இந்த 2025 உங்களுக்கு அந்த நீங்க அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நீங்க இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களை யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களே தானாக முன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து நம்ம இது தேவையில்லாம நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம இனிமே மீண்டும் வாழக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த புரிதல் தன்மை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2025 நடக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமாகவும் சில பிரிவுகள் வந்திருக்கும், சில பேருக்கு புரிதல் இல்லாமலேயும் அந்த பிரிவுகள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக 2 ஸ்டேஜ்லயும் இருக்கிறவங்களுக்குமே இந்த 2025 சாதகமாக தான் இருக்குது. அதே சமயத்துல இந்த கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால அந்த வேலை வாய்ப்புல இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரப்போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அங்க நிறைய ஒரு இன்னல்களை தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எந்த கண்ட்ரிக்கு போனா நம்மளுடைய பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. சில பேர் வந்து மேடம் நான் சொந்த ஊருக்கே வந்துடலான்னு இருக்கிறேன், அந்த அளவுக்கு என்னால டார்ச்சர் தாங்க முடியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் 5 வருஷம் ஆச்சு, செட்டில் ஆயாச்சு, ஃபேமிலியோட செட்டில் பண்ணியாச்சு, எல்லாமே அங்க ஒரு சுமூகமா போயிட்டு இருந்தது. கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா என்ன செய்யற, நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமாக ஒரு மனநிலை சம்பந்தமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு இந்த 2025 அது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம் தான் வரப்போகுது. ஏன்னா அங்க கிரீன் கார்டு வாங்கிட்டீங்க, அங்கிருந்து என்னால இனிமே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க ஒரு சின்னதா இடமாற்றம் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஓன் ஹவுஸா வாங்கியிருந்தாலும் அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓன் ஹவுஸ் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை தான் கொடுக்க போகுது. அதனால ஓன் ஹவுஸா இருக்கிறவங்க கொஞ்சம் இடமாற்றம் பண்ணிக்கோங்க. இல்ல ரெண்டலுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா தயங்கவே வேண்டாம். இந்த 2025 ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அதுக்கப்புறம் கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு சொந்த உறவுகள்னால சொந்த தன்னை சார்ந்த குடும்பத்தின் மூலமாக நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. யாரு ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இவர்களுக்கு இந்த
காலம் பாத்தீங்கன்னா இந்த 2025ஆம் வருடம் அந்த ஏமாற்றத்துல இருந்து ஒரு புரிதல் தன்மை இருக்கும். உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்சு போச்சுங்க, இன்னமே அதை ஒட்டணும்னு நினைக்காதீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் உடைந்தது உடைந்ததுதான். அதனால அந்த கண்ணாடியை தூக்கி வெளியில போட்டுட்டு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சிதறல்களும் இல்லாமல் எப்படி நீங்க பாதுகாப்பா வைக்கணும்னு நினைச்சீங்களோ உங்க கை தவறியே அது விழுந்துருச்சு. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஐயோ உடைஞ்சு போச்சே, இன்னமே நம்மளால சேர முடியாதே அப்படின்ற மாதிரியாக ஒரு மன வருத்தத்திற்கு கன்னிராசி அன்பர்கள் ஆளாகாமல் இனிமேல் வரக்கூடிய வருடத்திலிருந்து நீங்க நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்வு அமைச்சுக்கோங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்ம தேவையில்லாம நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அன்னைக்கு அவரோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்திருக்காதே அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க கன்னிராசி அன்பர்கள் இந்த 2025ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வளர்ச்சியை சந்திக்க போறீங்க. அவங்களே வருத்தப்படணும் உங்களை பார்த்து, ஏண்டா நம்ம இவங்களை விட்டு பிரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியாக அவங்களே உங்களை நினைச்சு வருத்தப்படுறோம். அந்த அளவிற்கு ஒரு தெம்போடையும் தைரியத்தோடும் நம்பிக்கையோட ஒரு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிங்க இந்த 2025ல. ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மேடம் நீங்க பலன் சொல்லாம ஏன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் கடந்த காலத்துல பார்த்த அந்த ஜாதக ரீதியாக சில கிளையன்ஸ் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருக்கிறேன். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொன்னா போறோம், அந்த அளவிற்கு அவர்கள் அப்படியே முன்னேறி வந்துருவாங்க. அந்த ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. அதனாலதான் இவர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியாக தான் இருக்கு. அதை நீங்க எப்படி மாத்தணும்? ஏன்னா கடந்த காலத்தையே நினைக்கக்கூடியவர்களும் கூட நீங்க கன்னிராசி என்பர்கள் பாசத்திற்காக ஏங்குறீங்க, உறவுகளுக்காக ஏங்குறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்தை மறந்துட்டு இந்த 2025ல ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு புது வாழ்வை இந்த 2025ல கொடுக்க போறாரு. நிறைய பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, இல்லைன்னே சொல்லல. ஆனாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த ராசிக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல கன்னிராசி அன்பர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கன்சல்டன்சி பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல முதலீடு போட்டுலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். வாடிக்கையாளர்களே இருந்திருக்க மாட்டாங்க கடந்த காலத்துல. ஏன்னா ராகு பகவான் தான் இருந்தாரு. 7ஆம் இடம்ன்றது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கதான் ராகு பகவான் சவரணையா உட்காந்துட்டு உங்களுக்கு உண்டான எல்லா ப்ராஜெக்ட் எல்லா ஒரு இது எல்லாமே தடுத்துட்டாரு. அதாவது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, உங்க கடை வரைக்கும் வருவாங்க, பாப்பாங்க, கடைசி வேணான்ட்டு போயிடுவாங்க. அதே சமயத்துல ஆர்டர்ஸ் வாங்கினீங்கன்னா ஆர்டர்ஸ் கடைசி வரைக்கும் வரும், கடைசி நேரத்துல கேன்சல் ஆகக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல பின்னடைவுகள் இருந்தது எல்லாமே அது எல்லாமே தகர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 2025ல வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலமா இருக்கு. ஏன்னா எப்படிடா நம்ம வெளிநாட்டுல இருக்க முடியுமா முடியாதா? சில பேர் ஸ்டடீஸ்க்காக போயிருப்பீங்க, அந்த ஸ்டடீஸ் படிச்சு முடிச்சாச்சு, சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்க எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. அந்த வேலை கிடைக்கிறதுல சின்ன மன உறுத்தல்கள், உங்களுக்கு பயம் வந்துருச்சு. எங்க நமக்கு பெற்றோர்கள் நம்மளை நம்பி இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே வருது. அதனால பயப்பட வேண்டாம். ஸ்டடீஸ்க்காக போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நிறைய வருமானம், பதவி, புகழ், உயர்வு எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய
4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்ட் வருமானத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளா ஒதுக்கி செஞ்சாதான் எதுவுமே நடக்கும். அது இல்லாம நம்ம வரட்டும், எக்ஸஸா வரட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான ஒரு நேரம் கிடையாது. நீங்களா ஒதுக்கி ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு 10% நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கன்னி ராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திரைத்துறையில நிறைய பேருக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிவியில வர்றவங்க, அதாவது சின்ன திரையில வர்றவங்க, அடுத்து மீடியா ஃபீல்டுல வர்றவங்க, ஆட் பிலிம்க்கு நடிக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிக்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புல நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உடம்பு வைஸ், அதாவது ஹெல்த் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசி பெண்கள் சின்னதா ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நோயினால சில அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், அது சீக்கிரமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமும் கூட கன்னிராசி பெண்களுக்கு. பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்க ராசிக்குள்ளேயே கேது 1.5 வருஷம் ஆச்சு. அடுத்தது எப்போ வரைக்கும்? இந்த மே மாதம் 2025 மே வந்ததுன்னா 1.5 வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. கேது அருளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை. பொருளை கொடுத்தாலும் அதை அப்போவே எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கேது உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மனக்குழப்பம், விரக்தி, கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கேது இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாருன்னு, அடுத்தது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, யாரை பார்க்கறது, என்ன விஷயம் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது. தனிமையில் இருக்கிற, ஒரு ரூம்குள்ளே போய் சாத்திட்டு இருக்கிற, யாரை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதுலேயும் இன்னும் உச்சபட்சம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது. இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க வாழ்க்கையில் இந்த 1.5 வருஷத்தில் நடக்கும். ஏன்னா கேது அதைத்தான் பண்ணுவார். கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம். கேது அப்படி கிடையாது. தம்பி பொறுமையாக இரு, வர்றப்ப தான் உனக்கு வரும், இந்த பிரபஞ்சம் உனக்கு இப்போ தான் கொடுக்கும், நீ அதை வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், நீ அதிக எஃபர்ட் போட்டுன்னா அதை நான் தடை தான் பண்ணுவேன், ஏன்னா கிரகங்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் கன்னிக்குள்ளே வரும். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்குலாம் ஒரு மன விரக்தியாக இருக்கும். நமக்கு என்ன செஞ்சாலும் இப்படி தான் தடையாகுது, தாமதமாகுது, வர்றப்போ வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு தான் கன்னிராசினுடைய மனநிலை இப்போ இருக்கும். அதைத்தான் அந்த கேது எதிர்பார்க்குறது, அதைத்தான் கொடுப்பாரு. அது எப்போ அதற்கு நீங்கள் பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ளே கேது என்ட்ரி ஆகும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமாக கொடுத்துருப்பார். கேது அருள், ராகு பொருள். அப்போது நீங்கள் உங்களுக்கு தடையாகுது, தாமதமாகுது, ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இறை வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், பிரபஞ்சத்தை பற்றி நிறைய விஷயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பார். கோல்டன் பாயிண்ட் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். ஆனால் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலேருந்து குடும்பத்துக்குள்ளே இப்படியே இருக்கியே, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை அது குத்திக்கிட்டே இருக்கும். அப்போது இதனால நிறைய பிரிவினைகளோ இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஒருவேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப பிரிவினையாக கணவன் மனைவியை ஒரு வெளிநாடோ வெளியூரோ மாற்றி அனுப்பிச்சிடும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிடும். சுப பிரிவினைகளை ஜாதகம் நல்லா இருந்தால். அப்படி இல்லைன்னா நான் தான் சொன்னேன், ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இவங்களே அழுதுகிட்டு நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ கன்னிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். குரு இருந்து குரு வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் உண்டு, அதாவது அடிப்படத்தான் செய்யும், ஆனால் அதுக்கு மருந்து தான் இந்த குரு. ஓகே, இது இல்லையா நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்குறக்கும் நமக்கு ஒரு ஷோல்மேட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த குரு வந்திருப்பார். அப்போது இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு உங்களை விட்ட உடனே பெரிய ரிலீஃப் கிடைக்கும், ரொம்ப மன திருப்தியாக இருப்பீங்க, அப்படியே ரொம்ப மைண்ட்லாம் ஃப்ரெஷ் ஆகி அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போது இந்த கேது இங்கே மேலே ஏறிடுவார்.
12க்கு வந்துடுவார். 12க்கு வந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தது, தீர்த்த யாத்திரை போகிறது, இப்போ உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு. எப்போ உனக்கு உண்டான கோவில் இதுதான், உனக்கு உண்டான தெய்வம் இதுதான், உனக்கு உண்டான மனிதர்கள் இதுதான், உனக்கு உண்டான வழிபாடுகள் இதுதான், நீ போகிற இடம் இதுதான் அப்படிங்கிறது எல்லாம் இந்த கேள்வி இப்போ வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ அதை வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த ராகு பகவான், ராகு இங்கே இருக்கார். அடுத்தது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ல் ராகு வந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் ராகு இருந்து 12ல் கேது இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த 1.5 வருட காலங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், தனப்பிராப்தம், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. 6ல் ராகு இருந்தால் கேஸே நீங்கள் அந்த டைமில் மூவ் பண்ணிங்கன்னா, உங்கள் பேரில் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஜெயிப்பீங்க. அப்போது 6ல் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் கடன், நோய், எதிரி, வழக்கு, உத்தியோகம் இதெல்லாம் 6 தான். அப்போ அங்கே ராகு வரும் பொழுது கடனை கொடுப்பார், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கடனையும் கொடுப்பார், எதிரியை அதிகப்படுத்தியும் கொடுப்பார், நோயையும் கொடுப்பார், வேலையில் பிரச்சனைகளையும் கொடுப்பார், வம்பு வழக்குகளையும் கொடுப்பார். ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார். அப்போ அவரும் அங்கே வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார். அப்போ இதெல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ அவர் வரும்பொழுது, அந்த கிரகங்கள் வரும்பொழுது நமக்கு அதை கொடுத்துட்டு அதை எப்படி ஜெயிக்கணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி வாழணும், எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது, அது ஒரு நிழல் கிரகங்கள். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்கிறோம். அப்போ ராகு இங்கே இருக்காருன்னா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது? சனி பகவான். அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சனி உங்கள் ஜாதகத்துக்கு 7க்கு வரார். 7க்கு வரும்பொழுது 7க்கு சனி ஒரு தோஷமுள்ள ஒரு இடம் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டால் ஓரளவுக்கு ராகு பிரச்சனைகளை கொடுத்தாலும், ஓரளவுக்கு ராகு நல்லதை செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்ததால் கிடைத்துவிடும். அப்படி இல்லைன்னா சனிக்குண்டான வழிபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, ராகுக்குண்டான வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ராகு ஒரு வந்து வைரல் கிரகம்னு சொல்கிறோம், கேது வந்து சைலண்ட் கிரகம், சிம்பிளாக சைலண்ட்டாக பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போகிறது. ராகு 4, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 4 ரூமுக்குள்ளே தெரிகிறது எல்லாமே கேதுங்க. 4 ஊருக்கு உலகமே தெரிய அளவுக்கு வைக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானப்படுறது எல்லாமே இந்த ராகு பண்ணுறது. கேது உள்ளேயே கொஞ்சம் பண்ணிடும், ராகு வெளிப்படையாக காட்டிட்டு போயிடும். அப்போது சனி நல்லா இருந்துட்டால் ராகு என்ன பண்ணுறது, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. ஸோ அதற்குண்டான ராகு ரொம்ப நல்லா இல்லைன்னா ராகுக்குண்டான வழிபாடுகளும் பண்ணணும், சனி பகவானுக்குண்டான வழிபாடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ராகு 6ல் யோகத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவயோகத்தையும் கொடுப்பார். பிரம்மாண்டத்தின் உச்சம் ராகு, உச்சத்தை காட்டி இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. ராகு உச்சத்தை கொடுத்து உச்சத்திலிருந்து வெளியே கேது இழுத்துட்டு வந்துடுவார். எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாப்பா நீ ஆன்மீகத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறது கேது. ஸோ ராகுவும் கேதுவும் நிழல் கிரகமாக இருப்பதனால வீடு கொடுத்த சனி பகவானும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இவர்களால பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு. அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடியது, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, நல்ல குரு அமைச்சு கொடுக்கறது, ஆன்மீகத்தினுடைய எல்லை, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் இந்த குரு உட்கார்ந்து கொடுத்துருப்பார். 9ல் குரு இருக்கும் பொழுது ஓடி போனவனுக்கு 9ல் குருவாங்க, அப்படி கிடையாது, ஓடி ஓடி உழைப்பவனுக்கு 9ல் குரு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த குருவும் உங்களுக்கு மாறுவார். அப்போ இந்த குருவும் உங்களுக்கு மே மாதம் 10க்கு வரும்பொழுது தொழிலை கொடுப்பார். உங்கள் தொழில் இதுதான், தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் இதுதான், தொழிலில் எப்படி பொறுமையாக இருக்கணும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமை, நிதானம் இதெல்லாமே குரு தான். பரோபகாரம் இதெல்லாமே குரு தான். அப்போ தொழிலையும் கொடுத்து அங்கே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். இருப்பினும் சொந்த தொழில், ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு, அதாவது கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ 10ல் குரு வரக்கூடிய ஒரு இடத்துல தொழிலில் உட்காந்து வேலை செய்ய கொடுக்க மாட்டார். இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாமே உட்காந்துட்டு ஓனராக உட்காந்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கி போட்டிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் வேலைப்பளவு அதிகப்படுத்தி கொடுப்பார், ஓடி ஓடி உழைக்க வைப்பார். அப்போ அதற்கு உண்டான விஷயத்தை எல்லாமே இந்த குரு கொடுப்பார். ஸோ குருவும் நல்லது தான் செய்வார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ராகு கேதுவால் ஒரு ஜாக்பாட் யோகமும், சனி பகவான் அப்படிங்கிறது அஷ்டம கண்ட சனியாக வருவார் உங்களுக்கு.
அப்போ கண்டசனியாக வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினைகளையும் கொடுப்பார். ஆனால் பார்ட்னருக்கு போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரிவினைகளை கொடுத்தாலும் அவங்க யார் என்னங்கிறது தோல் உரிச்சு காமிச்சிடுவார், நல்லவரா கெட்டவரான்னு. அப்போ நீங்கள் அதைப்படி நீங்கள் உங்கள் தொழிலை நம்ம நடத்தலாம். ஓகேங்களா? அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது வெளியே என்ட்ரி ஆகிட்டாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ 2025 50% லாபத்தையும் 30% ஒரு அனுபவத்தையும் அதே போல் ஒரு 20% சிறிய கெடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி. உங்கள் தசாபுத்தி படி இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம். நல்ல திசைகள் நடந்துட்டு இருந்தால் என்னுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும். தீய திசைகள், பாதகாதிபதி திசைகள், மறைவு ஸ்தானாதிபதி திசைகள், பாவ கிரகங்கள் உங்கள் ஜாதக சப்போர்ட் இல்லாமல் தசை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.